ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமானம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி இடியாப்பம் தாங்க பண்ணிக்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு நான் மட்டன் எலும்பு குழம்பு வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்துட்டு இந்த இடியாப்பம் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்றைக்கி இடியாப்பம் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோங்க. அதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஆவி வரும்போது நம்ம இடியாப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ அரிசி மாவு எடுத்திருக்காங்க. ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதில் உப்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது நமக்கு மாவு இது மாதிரி எண்ணெய் விட்டு கலக்கிறதுனால மாவு வந்துட்டு இடியாப்பம் ரொம்ப கொஞ்சம் பிரிஞ்சு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஒட்டாமல் நல்லா இருக்கும். இது நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி கலக்கிக்கலாம். நெய் இருந்தாலும் நெய் விட்டுக்கலாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த மாவில் வந்துட்டு நம்ம சுடு தண்ணி நல்லா காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி நல்லா கரண்டியில் கலக்கிக்கணுங்க. சுடு தண்ணி ரொம்பவும் சூடும். இது கொஞ்சம் ஆறுன அப்புறமா கையில் கலக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது இடியாப்பம் பிழியும் போது ஒட்டுங்க. அதனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ முறுக்கு குழாய் எடுத்துருக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த மாவு போட்டுக்கலாம். இது வந்துட்டு மெலிசா நம்ம ஓமப்பொடி எல்லாம் சுற்றுவேன் இல்லையா, அந்த பிளேட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாவு வந்துட்டு கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த குழாயில் போட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. மிதமான மாவு வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஆறாமல் இருக்கும், காஞ்சி போகாமல் இருக்கும் மாவு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிட்டு மிச்சத்தை எடுத்துடலாம். இந்த மாவு வந்துட்டு அரிசி மாவு முதல்லையே ஜலிச்சு போட்டுக்கணுங்க. ஜலிக்கலைன்னா எதுனா நமக்கு அரிசி மாதிரி இருந்ததுன்னா இது கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், இடியாப்ப குழாயிலேருந்து எப்படி வருது. இது மாதிரி எல்லா ஹோல்ஸ்லேருந்தும் வரணும் மாவு. அதனால ஜலிச்சு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா மாட்டாமல் நல்லா வரும். இட்லி பிளேட் எடுத்திருக்கேங்க நான். அது மேலே வந்துட்டு ஈர துணி போட்டிருக்கேன், வெள்ளை காட்டன் துணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு இட்லி இதுலேயும் தட்டில் வந்துட்டு அது ரவுண்டாக அதே மாதிரி பிழிஞ்சிக்கலாம். போடும்போதே நமக்கு தெரியுங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கைக்கு நம்ம இது ப்ரெஸ் பண்ணும்போது. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டாலும் அது இடியாப்பம் பிழியும்போது ஒட்டிக்குங்க. அது அப்புறமா சாப்பிடும்போது கூட அவ்வளோவா நல்லா இருக்காது. இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி லிமிட்டாக போட்டு நல்லா பிசைஞ்சு இது மாதிரி சுற்றிக்கணும். எல்லாத்துலேயும் இது மாதிரி சுற்றி வச்சுட்டோங்க. இப்போ வந்துட்டு இட்லி பானையிலையும் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதை வச்சுக்கலாம். வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நம்மளுக்கு ஸ்டீம் வந்தால் போருங்க. ஆல்ரெடி அது நல்லா கொதிச்சு தண்ணியில் தான் மாவு கலக்கியிருக்கும். அதனால ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்து வந்திருக்குங்க. நமக்கு சுவையான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு தட்டில் அப்படியே கவுத்து போட்டுட்டேங்க. இப்போ துணி நமக்கு ஈஸியாக வந்துடும். அது கையில் வச்சு ஒன்று ஒன்றா எடுக்கிறத விட இது மாதிரி தட்டிலையே கவுத்து போட்டுட்டு இந்த துணி மட்டும் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்ல சுட சுட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க.
ஆல்ரெடி மட்டன் எலும்பு குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கும் அந்த குழம்புக்கும் ரொம்பவும் நல்லா இருக்குங்க காம்பினேஷனு. இதுக்கு சிக்கன் சூப்பு, சிக்கன் தேங்காய் பால் போட்டு அது மாதிரிலாம் கூட செஞ்சுக்கலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது சட்னி, தேங்காய் சட்னியோடையும் நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு நூடுல்ஸ்னாக்கா இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணமும் ஆகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க, ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சம் தண்ணி லிமிட்டாக போட்டு மாவு காசு நல்லா கலக்கிக்கிட்டு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம்னா பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மட்டன் குழம்போடு தாங்க இந்த இடியாப்பம் சாப்பிட போகிறேன். நல்லி பீஸ் போட்டு நல்லா இது மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு செஞ்சுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் இடியாப்பம் எடுத்துக்கிட்டு அந்த குழம்புல கொஞ்சம் இது மாதிரி எடுத்து கொஞ்சம் ஒரு பீஸ் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. இது சிக்கன்லேயும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம், குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். குருமாக்கு இந்த பாயா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நானும் இதோட என்ஜாய் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.